அண்மைச் செய்தி. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் தலைவரும் கேவிக்குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரியான ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் நீதிமன்றமோ அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. குறிப்பா அவர் முன்ஜாமீன் வழங்கப்பட்டால் சாட்சியங்களை சிதைக்கவோ அல்லது சாட்சியை அச்சிடவோ வாய்ப்பு இருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் அவங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனுதாரரின் கூட்டாளிகள் மற்றும் பாதகமான நடத்தையை கவனித்த பிறகு காவல்துறை விசாரணைக்கு சென்ற போது அவர் நடந்து கொண்ட விஷயங்களை ஆராய்ந்த போது அவருக்கு இந்த முன்ஜாமீனை வழங்கினால் அவர்கள் இந்த சாட்சியங்களை சிதைக்கவோ அல்லது சாட்சியங்களை அச்சுறுத்த வாய்ப்பு இருப்பதாக கருதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் அதே போல அவரை கைது செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. அவரை கைது செய்வதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை ஈடுபடக்கூடிய நிலையில ஜெகன்மூர்த்தி தான் கைது செய்யப்படுவார் என நினைத்து தலைமறைவானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பூவை ஜெகன்மூர்த்தியும் அடுத்த கட்டமாக முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜெயராமன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி தங்களுக்கான சலுகைகளை பெற்ற நிலையில ஜெகன்மூர்த்தியும் உச்சநீதிமன்றத்தை நாடி சலுகைகள் பெறுவதற்காக முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக தீவிரம் காட்டி 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து தான் கைது செய்யப்படுவோம் என்று நினைத்து அவரது இல்லத்தில் இல்லாமல் தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. சிபிசிஐடி போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து அவரை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.